So what's the speciality today? Just a simple chicken korumbu. So I have already started sauteing onions. வெங்காயம், பச்சை மிளகா, மீதி எல்லாமே போட்டாச்சு. ஆனால் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே வச்சு சிக்கனில் வந்து கொஞ்சம் தயிர், நம்ம லோக்கல் மசாலா என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் நேரம் மேரினேட் பண்ணிவிட்டு இதில் போட்டோம்னா சூப்பராக வந்துடும். தக்காளி ஏன் போடலைன்னா தக்காளி லாஸ்ட்டில் போடணும். நீங்கள் வந்து தக்காளி முன்னாடி போட்டிங்கன்னா ஏற்கனவே அதில் தயிர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தக்காளி போட்டிங்கன்னா சிக்கன் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது. ஸோ சிக்கன் கொஞ்சம் வேந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி போடணும். ஸோ அப்பப்போ உங்களுக்கு தோணும், ஐயோ ஏன் சிக்கன் வந்து பிகாஸ் ஐம் நாட் யூஸிங் அ குக்கர், ரைட்? ஸோ நீங்கள் அது பண்ணும்போது இதை வச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக தக்காளி போட்டிங்கன்னா சூப்பராக வரும். ட்ரை பண்ணுங்கள். இது ரெடி ஆனதுக்கப்புறம் ஐ டெல் யூ. ஆக்சுவலி என் பசங்க சொல்லுங்கள் ஹவ் இட் இஸ். ஸோ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. ஹியர் இட் இஸ். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டோம்னா தென் இட் வில் குக். சிக்கன் எல்லாம் வெந்துடும். சிக்கன் ஓவர் குக் பண்ணக்கூடாதுங்க, இல்லைன்னா ஜவ் மாதிரி ஆகிடும். ஓகே ஓகே ஸோ chicken is done and well, smells good. சாப்பிட்டதுக்கப்புறம் தான் தெரியும் எப்படி வந்திருக்கு. ஆனால் இப்போதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எங்களுக்கு இங்கே டின்னர் டைம். டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் குட் நைட். ஆனால் கண்டிப்பாக தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு படம், அது ஒரு வழக்கத்தை வச்சுருக்கோம். இங்கே வந்ததுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு படம் பார்த்து தான் தூங்குவோம். ஸோ இன்னைக்கு என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கோம் படம் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, இருங்க கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். யா, ஸோ என்ன படம் பார்க்கணுன்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா, என்னுடைய ஃபேவரட் மௌனராகம், அந்த படம் தான் இன்னைக்கு ட்ரீட் எங்களுக்கு. அண்ட் இது நாட் பேட், ஓகே தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்.